ஆர்கே லக்ஷ்மன் என்ற லெஜெண்டரி ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஒரு கருத்து படம் போட்டிருந்தாரு. அதுல வந்து 2 போலீஸ்காரர்களை ஒருத்தர் இழுத்துட்டு போறாங்க தெருவில். அப்ப போலீஸ்காரர் வந்து அந்த கைதிகிட்ட சொல்றாரு, நாங்கள் உங்களை கைது செய்திருப்பது நீங்கள் வதந்தியை பரப்புவதற்காக அல்ல, நீங்கள் உண்மையை பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உண்மையை பரப்புவர்கள் எத்தனை பேர்னா 16 பேர். திரிபுராவில் வந்து லெனின் சிலையை உடைச்சப்போ இங்க வந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னாரு. இன்னைக்கு ஒரு 6 மாசம் ஜெயில் தண்டனை போயிருக்கு. அவர் ராஜா. அவர் சிலைகளை வைப்பதால் மட்டும் கொள்கைகளை பரப்பிவிட முடியாது, சிலைகளை உடைப்பதனால் கொள்கையை தடுத்து நிறுத்தவும் முடியாது. அம்பேத்கர் கூட என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வர்ஷிப், நாயக வழிபாடு என்பது இடிநிலைக்கு இட்டு செல்லும், டீகிரடேஷன். அதற்கு பிறகு சர்வாதிகாரத்துக்கு இட்டு செல்லும். நம்ம நேரா பார்த்துக்கிட்டு சர்வாதிகாரத்துக்கான ஒரு அந்த போக்கில் தான் போயிட்டு இருக்கு இந்த நாடு. ஜாதியை ஒழிக்காமல் இந்தியாவில் புரட்சி நடக்காது, நமக்கு தெரியாது. ஆனா புரட்சி நடக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது. தலித் இயக்கம், இடதுசாரி இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சமத்துவ கோட்பாடு இருக்கும், மதச்சார்பின்மை இருக்கணும், சோசியலிசம் ஒரு பேரழியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த சமத்துவம் என்ற ஒன்றுமே இல்லாமல் அடிப்படையே ஒன்றை ஒரு தத்துவம் இருக்க வேண்டும், அதுதான் இந்துத்துவம். இந்த வலதுசாரி வந்து இன்னைக்கு ஆட்சியில வந்து நாம் பெற்ற எல்லா உரிமைகளையும் இன்னைக்கு வந்து அடித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்ப அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நம்ம வந்து பெரிய ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட், அதாவது ஐக்கிய முன்னணி போராட்டம் வந்து நடக்க முடியும். ஸ்டாலின் சொல்வார், ஜோசப் ஸ்டாலின், கொள்கையற்ற நடைமுறை குருட்டுத்தனம், கொள்கை இல்லாம பிராக்டிஸ் மட்டும் பண்ணியிருந்தா குருட்டுத்தனம், நடைமுறையற்ற கொள்கை மலட்டுத்தனம், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அம்பேத்கர், பெரியாரியம் எல்லாத்தையும் ஒரு ஒன்று சேர்ந்த பார்வை. இந்த பார்வையோடு ஒரு அணியை கட்டுகிறோம். அந்த அணியிலிருந்து பிரிப்பதற்காக இன்று இருக்கும் பெரிய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர் அவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு உடைப்பதற்கான ஒரு இது என்னன்னா, இவர் அங்க போயிருவாங்க, இங்க போயிருவாங்க, இது உடைஞ்சிரும், அது உடைஞ்சிரும், இவங்கள கனவு எல்லாமே. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, மத்தியில் வந்து ஒரு பாசிசம் என்பது இருக்கும் வரை இந்த அணி உடையாது. திரு டெல்டும்டே அவர்களின் அரசியல் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறதுனால் நான் வந்து அதை பற்றி இங்கே பேசலாம் இருக்கிறேன். ஆனால் டெல்டும்டே அவர்களுடைய கைது இதை பற்றி படித்தவுடனே when I read about his arrest, I was reminded of a cartoon by R.K. Lakshman, legendary R.K. Lakshman. நான் தமிழில் சொல்லிடுறேன், அவருக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அந்த கார்ட்டூன் ஷோஸ் 2 policemen dragging along convict, somebody they arrest somebody and they tell the man, the arrested person, that we are not arrested you for spreading rumors, you are spreading truth. தமிழ் சொல்கிறேன். ஆர்கே லக்ஷ்மன் என்ற லெஜெண்டரி ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஒரு கருத்து படம் போட்டிருந்தாரு. அதில் வந்து 2 போலீஸ்காரர்களை ஒருத்தர் இழுத்துட்டு போகிறாங்க தெருவில். அப்போ போலீஸ்காரர் வந்து அந்த கைதிகிட்ட சொல்கிறாரு, நாங்கள் உங்களை கைது செய்திருப்பது நீங்கள் வதந்தியை பரப்புவதற்காக அல்ல, நீங்கள் உண்மையை பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உண்மையை பரப்புவர்கள் எத்தனை பேர்னா 16 பேர். உண்மையை பேசுபவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்து அடக்குமுறை நடந்து கொண்டு ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம. அப்போது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இதுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, டெல்டும்டே வந்து ஐஐடி கரக்பூர் அங்கே வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் டீச் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா டேட்டா அனாலிட்டிக்ஸ், அது வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் சயின்ஸு, அதை வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் இதையெல்லாம் பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து களத்திலும் செயல்படுகிறார், அதற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ஒரு இன்றைக்கி இருக்கிற நிலையை வந்து அது வந்து பிரதிபலிக்கிறது. உண்மையை பேசுபவர்கள் டேட்டா என்பதே இல்லை என்பது ஜெயரஞ்சன் சொல்லுவார். தரவுகளே இல்லை. இந்த அரசாங்கம் வந்த பிறகு 10 வருஷங்களை வந்து தரவுகளே இல்லை, எதுவுமே நம்ம ஒண்ணப்படுவது. தரவுகள் வந்தால் உண்மை வரும், உண்மை வந்தால் முகத்திரைகள் கிழியும். அதனால தான் வந்து தரவுகளே இல்லாமல் பார்த்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் எங்கே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 14, 2020 வந்து கைது பண்ணாங்க. 31 ஆண்டுகள் அவர் வந்து சிறையில் இருந்திருக்கார். 31 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கார். 32, அதாவது ஒரு 3 வருடங்கள். அந்த சிறை தண்டனை வந்து படிக்கும்போது எனக்கு அங்கே நேரத்தில் இந்த புத்தகத்துக்கான கரு உருவாகி இருக்குது. இதை பற்றி நிறைய படிச்சிருக்காரு. இதை வந்து எனக்கு வந்து வேற ஒருத்தர் எனக்கு ஞாபகம், கிராம்ஷின்னு ஒருத்தர் இருந்தார், ஆண்டோனியோ கிராம்ஷி, ஒரு மார்க்சிஸ்ட். அவர் வந்து பிரிசன் நோட் புக்ஸ்னு எழுதியிருக்காரு. சிறையில் இருந்த போதே பாசிசத்துக்கு எதிரான பிரிசன் நோட் புக்ஸ் எழுதின அந்த கிராம்ஷி. I was reminded of Gramsci when I read your book because he spent so much time. இன்னைக்கூட பெயிலில் தான் வந்திருக்காரு. அப்போ என்னென்னா இந்த நூலை வந்து தலைப்பு வந்து ஐக்கனோக்ளாஸ்ட்னா நேரடி பொருள் எடுத்துக்கிட்டால் வந்து சிலையை உடைப்பவர்கள். ஆனால் சிலை உடைப்பு பிரச்சனை இல்லை. சிலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிலைகளை வைப்பதால் மட்டும் கொள்கைகளை பரப்பிவிட முடியாது, சிலைகளை உடைப்பதனால் கொள்கையை தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஒருத்தர் வந்து திரிபுராவில் வந்து லெனின் சிலையை உடைச்சப்போ இங்கே வந்து பெரியார் சிலையை உடைப்பேன்னாரு. இன்றைக்கி ஒரு 6 மாதம் ஜெயில் தண்டனை போயிருக்கு. அவர் ராஜா, அவர் பெரிய ராஜா, மகாராஜா. அதனால் சிலைகள் வைப்பது என்பது ஒரு கொள்கையை வந்து பரப்புவதற்காக தான். அப்போ என்னென்னா அந்த பிம்பங்களை உடைப்பது, பிம்பம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் ஆட்சி தான் மத்தியில் நடக்குது.
எல்லாமே ஒரு இமேஜ் தான், இமேஜ் பில்டிங் தான். அந்த ஆட்சி தான் நடக்குது. அந்த பிம்பத்தை உடைப்பது, பிம்ப உடைப்பு என்பது அப்படின்னா என்னென்னா, சிலையை உடைப்பவரில் இறுகி போன பிற்போக்கான கொள்கைகள். சனாதனம், சனாதனம்னாலே இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. சனாதனம் என்பதை வந்து பக்தியோட சேர்த்து வந்து குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் சனாதனம் என்பது என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது இந்த காஸ்ட் ப்ரைடு என்ற புத்தகத்தில் வந்து அழகாக பட்டியலிட்டிருக்கிறார். இந்த மதுரை கோவிலை அடிக்கடி சொல்லுவாங்க, வைத்தியநாத ஐயர் தானே கூட்டிகிட்டு போனார் உள்ளன்னு. வைத்தியநாத ஐயர் கூட்டிகிட்டு போனார் 6 பேரை. அதுக்கு நாள் என்ன, அது அடுத்த நாள் என்னாச்சு, ஒரு 10 பூட்டு போட்டாங்க. அந்த பூட்டை உடைக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த எதிர்ப்பு வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இதனால் வந்து பிம்பங்களை உடைக்கிறது தான், பிம்பங்களையும் கொள்கைகளையும் ஊறிப்போன கொள்கைகளையும் பழைய கொள்கைகளையும் உடைப்பது தான் ஐக்கனோக்ளாசம் என்பது. அந்த அப்படி பார்க்கும்போது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ வர்ஷிப், நாயக வழிபாடு என்பது இடிநிலைக்கு இட்டு செல்லும், டீக்ரடேஷன். அதற்கு பிறகு சர்வாதிகாரத்துக்கு இட்டு செல்லும். நம்ம நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்வாதிகாரத்துக்கான ஒரு அந்த போக்கில் தான் போயிட்டுருக்கு இந்த நாடு. அதுதான் ஐக்கனோக்ளாஸ் என்பது. அந்த தலைப்பே வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து டில்டோம்டே எழுதுகிறாரு, யார் அம்பேத்கர் அப்படின்னு எழுதும்போது முன்னுரையில் கொடுக்குறாரு, இந்து தர்ம சாஸ்திரங்களை டைனமைட் வைத்து வெடிகுண்டு வைக்க நினைத்தாங்கிறார். டைனமைட் வைத்து அப்படி வெடிச்சாதான் போகும்னு நினைக்கிறேன். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப அமைதியாக நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு வந்து வேறு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அப்படி வருது. அதே மாதிரி அதே அம்பேத்கர் வந்து தான் வழிபட்ட தெய்வங்களையே பெரிய பெரிய ஆளுமைகளே வந்து அவர் வந்து பிம்பங்களை உடைத்த வருவார். அதில் வந்து காந்தியை பற்றி கூட நிறைய பேசுகிறார். காந்தி, பெர்ட்ராண்ட் ரசல் எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறார், அந்த பிம்பங்களை உடைக்கிறார் அப்படின்னு. ஆனால் அவரையே ஒரு பிம்பமாக்க வந்து சரியில்லை, அவரை வந்து பிம்ப வழிபாடு செய்யக்கூடாது, அவரை ஒரு பகுத்தறிவு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். இதே தான் பெரியார் சொல்கிறார், நான் சொல்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளாதே, நான் சொல்கிறேன் எதை ஏற்றுக்கொள்ள, நீ உன் பகுத்தறிவால் சிந்தினிங்கிறது தான் அவருடைய அம்பேத்கருடைய அடிப்படை கருத்து. இதே வந்து மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரெவல்யூஷன் பற்றி ஒரு பெரிய டிபேட், புரட்சி பற்றி நடக்குது. அந்த நேரத்தில் வந்து பல பேர் வந்து புரட்சி பற்றி பேசுகிறாங்க மேடையில். நமக்கு தெரியும் யார் யார் புரட்சி பற்றி பேசுகிறாங்க, கருத்தியல் தலைவர்கள் திடீர்னு உருவாகி வராங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து புரட்சி பற்றி பேசும்போது அவர் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் பெயர்களையும் சொற்றொடர்களையும் பிடித்து கொண்டு தொங்குபவர்களை மார்க்ஸ் இப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பெரும் வார்த்தை ஜாலங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சமூக நீதி அதெல்லாம் பேசுகிறது வேறு. ஆனால் அவர்களெல்லாம் அப்படி பேசுபவர்கள், வார்த்தைகளை பிடித்து தொங்குபவர்கள்லாம் மார்க்சிஸ்டுகள் என்றால் எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் ஒரு மார்க்சிஸ்ட் அல்லங்கிறார் அவர். நான் ஒரு மார்க்சிஸ்ட் அல்ல அப்படிங்கிறார். அதே மாதிரி எல்லாருமே அந்த பிம்பத்தை அவர்களே உடைத்துக் கொள்கிறார். செல்ஃப் எஃபேஸ்மெண்ட்டும் அவர்களே வந்து அந்த பிம்பத்தை வந்து உடைச்சிக்கிறது தான் பெரிய தலைவர், பெரிய ஆளுமையிலே வந்தாங்க. ஆனால் பிம்பத்தை வளர்ப்பவர்கள் தான் இன்றைக்கி வந்து பெரிய ஆளுங்களாக காமிச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ சமீபத்து நிகழ்வு எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இன்னொரு முக்கியமான வந்து நான் ஒரு மார்க்சிய பின்னணிந்து வரேன். என்னுடைய தந்தையை வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியோடைய பொலிட் போர்டு மெம்பரெல்லாம் இருந்திருக்காரு. அதனால் வந்து மார்க்சிய இதில் வந்து எப்போ வந்து நான் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்க தொடங்குகிறேன், அதுக்கு பிறகு என்னுடைய பார்வையை மாறிவிட்டது. பெரியார், அம்பேத்கர் இவர்களை பற்றி ஒரு பார்வை மாறிய காரணம், மார்க்சியை பற்றியே லெனின் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்சியத்தின் 3 மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மார்க்ஸ் என்பவரை ஏன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போட்டுறோம், இன்றைக்கி பெரிய சிந்தனையாளர் இருக்கிறார்னா, அவர் வந்து அவருக்கு முன் வந்த எல்லா சிந்தனையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்தார். எல்லா கேள்விகளுக்கும் எடுக்கிறார். பொருளாதாரத்தில் வந்த கேள்விகள், தத்துவத்தில் வந்த கேள்விகள்லாம் எடுத்து அதுக்கு பதில் சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சமதர்மம் ஆகிய கருத்தரங்குகளின் ஆகப்பெரிய பிரதிநிதிகள் செய்த போதனைகள், பெரிய பெரிய தத்துவியலாளர்கள் செய்த போதனைகளை எல்லாம் அதற்கெல்லாம் பதில் அளிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் மார்க்ஸ் கொள்கிறது. அதாவது அதன் மறுதளித்தல்ல. அப்போ மார்க்ஸ் சொன்னது வந்து ஐரோப்பாவை பற்றி. இந்தியாவில் என்ன பிரச்சனை, இந்தியாவில் வந்து ஜாதி என்கிற பிரச்சனையை பற்றி மார்க்ஸ் வந்து தொட்டுக்கிட்டு தான் போயிருக்காரு தவிர அவருக்கு அன்னைக்கு இருந்த விவரங்களை இப்படி வந்து அதை வந்து உடைக்கிறதுக்கு அதை பற்றி ஒரு முழு புரிதல் கிடையாது. ஆனாலும் அந்த காலத்திலே மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை பற்றி பேசும்போது இங்கே இருக்கும் இந்துஸ்னா பிராமின் சொல்கிறாரு, இந்துக்கள் வந்து பசுவையும் குரங்கையும் வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பார்வையை நம்ம முன்னெடுத்து செல்வோமா அப்படிங்கும்போது ஏன் மார்க்சியம் வந்து இங்கே பொருந்துன்னா, எப்போ பொருந்துன்னா, இங்கே இருக்கிற ஜாதிய சமூகத்துக்கான ஒரு மாற்று, வர்க்கம் மட்டுமல்ல, ஜாதி என்பதே வந்து உடைக்க வேண்டியிருக்கு. வர்க்கம் ஜாதியும் வேறு இல்லை, ஒன்று கொண்டு பின்னி பிணைந்தது என்பது தான் அம்பேத்கர், பெரியார் எல்லாமே. பெரியார் என்ன எழுதுகிறாருன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதுனது. அதை பற்றி முன்னுரை வந்து குடியரசில் வந்து எழுதும்போது பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே பார்த்தால் சமதர்ம உணர்ச்சி இந்தியாவில் தான் ஏற்பட்டிருக்கும். அதாவது
சோஷலிசம்ங்கிற வந்து இங்கே தான் வந்திருக்கணும், ஆனால் ரஷ்யாவில் நடந்தது, ஏன் இங்கே வரவில்லை அப்படின்னா அவருக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொல்கிறார். அந்த முன்னுரை கொடுத்த இருக்க எல்லா இடத்துலையும் கிடைக்குது. முன்னுரை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஐரோப்பாவிலும் வேலை நாடுகளிலும் ஏழை பணக்காரன் நேரடியான மோதல் இருக்கிறது. அதனால் அங்கே வந்து ஒரு வர்க்க புரட்சி நடந்து வருகிறது, காஸ்ட் புவர் அண்ட் ரிச். ஆனால் இங்கு வந்து அந்த புவர் அண்ட் ரிச், அந்த ஏழை பணக்காரன் இவர்களுக்கு நடுவில் இந்த சுரண்டலை வந்து பாதுகாக்கும் ஜாதி என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த ஜாதி அமைப்பை உடைக்கவில்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதை தான் இப்போ டெல்ட்ரும்டே என்ன சொல்கிறாருன்னா, ஜாதியும் வர்க்கமும் இது ரெண்டும் பின்னிப்பிணைந்தவை. இது ரெண்டும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய சமுதாயத்தை குறித்து வர்க்க ரீதியாக செய்யப்படும் ஆய்வினை ஜாதி என்கிற யதார்த்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் செய்தால் முழுமையாகாது. நீங்கள் வர்க்கத்தை மட்டும் பேசுகிறீங்கன்னா, ஜாதியில் கணக்கில் எடுத்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிலாசபியாக வராது. அதே நேரத்தில் ஜாதி என்பதை பற்றி பெரிய ஆய்வு செய்பவர்கள் வர்க்கத்தை விட்டு விட்டார்கள்னா அதுவும் முழுமையற்றது. இரண்டையும் சேர்ந்து ஜாதியும் வர்க்கம் இரண்டுமே எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிதான். அப்போ இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை அப்படின்னா டெல்ட்ரும்டே எழுதுறாரு. காஸ்ட் அண்ட் கிளாஸ் ஆர் இன்டர்ட்வைன்ட் அப்படின்னு அவர் ரிப்பப்ளிக் ஆஃப் காஸ்ட்டுங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஜாதி என்கிற குடியரசு அதான் எழுதுறாரு. அதனால் ஜாதியை ஒழிக்காமல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, வித்தவுட் ஜாதியை ஒழிக்காமல் இந்தியாவில் புரட்சி நடக்காது, நமக்கு தெரியும் அது. ஆனால் புரட்சி நடக்காமல் ஜாதியை ஒழிக்க முடியாது, ரெண்டும் ஒன்று கொண்டு இல்லை. அதில் தான் அந்த தெளிவு வந்து இவருக்கு அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் வருது. அதனால் வந்து பல பேர் வந்து இன்றைக்கி தலித் பல லீடர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பேத்கரும் மார்க்ஸும் எதிரிகள் மாதிரி, பான் எனிமீஸ், பிறப்பிலேயே எதிரிகள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கேட்டால் அது உண்மை கிடையாது. அப்போ என்னாச்சுன்னா, நம்ம இப்போ ஒரு பிம்ப வழிபாடு நாயக வழிபாடு செய்யாமல் இருக்கணும்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அம்பேத்கர் சிந்தனையிலும் பெரியார் சிந்தனையும் மார்க்ஸ் சிந்தனையும் உருவாகிய காலகட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இந்தியாவிலே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு, பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி அம்பேத்கரியத்தையும் பெரியாரையும் மார்க்சியத்தையும் பார்க்கிறோமா என்கிறத கேள்வி. அந்த பார்வையை தான் இணைக்கும் புள்ளி தான் இவருடைய புத்தகம், இவருடைய சிந்தனைகள் தான். அப்போ நான் வந்து வேற ஒரு தான் இதை பார்க்குறேன். இந்திய அரசியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் கொஞ்சம் 4 மைய நீரோட்டங்கள் இருந்தது. ஒன்று வந்து தேசியம், ஏகாதிபத்தியக்கு எதிரான காங்கிரஸ் இயக்கம். தேசியம் அது எல்லை சார்ந்த கலாச்சாரம். இந்த எல்லைக்குள்ளே இருப்பவர்கள் நம்ம இந்தியர்கள், முஸ்லீம்கள்லாம் இந்தியர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லியிருக்காங்கல்ல, அது ஒரு நீரோட்டம். இன்னொன்று வந்து திராவிடம், சமூக நீதி, மொழியுரிமை, அதில் வந்த ஒரு நீரோட்டம். அது வந்து செகண்ட் ஒரு ஸ்ட்ரீமு. அதன் ஒரு தொடர்ச்சியாகவும் அது கூடவே வந்து தலித் உரிமை என்பது பின்னால் எழுகிறது. இது ஒரு சமூக உரிமை. மூணாவது வந்து இடதுசாரி பார்வை, அது வந்து வர்க்க புரட்சி, கிளாஸ் மொபிலைசேஷன், வர்க்கங்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. இதில் என்னென்னா, இதுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு தத்துவம் இருக்குது, சனாதனம் என்பது கார்ப்பரேட் ஆதிக்கம் சனாதனம் சேர்ந்து செய்யும் ஒரு பார்வை இன்றைக்கி வந்துருச்சு தான். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து தலித் இயக்கம், இடதுசாரி இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சமத்துவ கோட்பாடு இருக்கும், ஒரு மதச்சார்பின்மை இருக்கணும், சோஷலிசம் ஒரு பேரழிவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த சமத்துவம் என்ற ஒன்றுமே இல்லாமல் அடிப்படையே ஒரு தத்துவம் இருக்க வேண்டும், அதுதான் இந்துத்துவம். இந்துத்துவம் வந்து நீ வந்து பிறப்பாலும் பல விதத்திலும் இந்துக்களுக்குள்ளேயே வந்து பிரிவுகளை ஏற்படுத்தி கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிறது, அதாவது படிநிலை ஏற்றத்தாழ்வு, உள்ளுக்குள்ளேயே வந்து படிப்படியாக வந்து பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. தலித் இயக்கம் ஏறக்கூட அது கூட தொடர்ந்தே வருது. இடதுசாரி இயக்கம் 100 ஆண்டு வரலாறு. அதே நேரத்தில் உருவானதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு, அந்த வலதுசாரி. இன்றைய இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னா, இவர்களெல்லாம் பெற்ற வெற்றிகள், இடதுசாரி விற்றம், தலித்தும் திராவிட இயக்கமும் காங்கிரஸ் இயக்கம் பெற்ற வெற்றிகளை எல்லாம் திரும்ப பெறும் ஒரு ரெவல்யூஷன், அதாவது கவுண்டர் ரெவல்யூஷன், எதிர்ப்புரட்சி நடந்து கொண்டு. அது ஏன்னா, இந்த 4 பிரிவுகளை சொன்ன அந்த வலதுசாரி வந்து இன்னைக்கு ஆட்சியில் வந்துருச்சு. அதனால் நாம் பெற்ற எல்லா உரிமைகளும், அதுக்கான ஐக்கிய முன்னணி சொல்கிறேன், நாம் பெற்ற எல்லா உரிமைகளையும் இன்றைக்கி வந்து அடித்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் நம்ம வந்து பெரிய ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட், அதாவது ஐக்கிய முன்னணி போராட்டம் வந்து நடக்க முடியும். அப்போ வந்து மார்க்சியத்தையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த செயலை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம். திருமாவுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து இது எல்லாமே வருது. அமைப்பாய்க்கு ரோலம் என்ற புத்தகத்தை வெளியேட்டு விழா வந்து நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அப்படியே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் மாவோ இருக்கார், மார்க்ஸ் இருக்கார், எல்லா சிந்தனையும், ஆனால் அவங்க பேரே இல்லை, எல்லாத்தையும் உள்வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படி, எல்லாத்தையும் உள்வாங்கி ஒரு அருமையான ஒரு புத்தகம் அது அமைப்பாய்க்கு ரோலம். அப்போ என்னென்னா,
இந்த மாதிரி சூழலில் தான் வந்து திருமா போன்ற தலைவர்கள், அந்த மாதிரி அறிவுஜீவிகள், ஜெயரஞ்சன் போன்ற அறிவுஜீவிகள், பன்னீர்செல்வம், இவர்கள் எல்லாம் ஒரே இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்மலாம் அந்த இலக்கில். ஆனால் இதில் என்னென்னா, ஸ்டாலின் சொல்வார், ஜோசப் ஸ்டாலின், கொள்கையற்ற நடைமுறை குருட்டுத்தனம், கொள்கை இல்லாமல் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணியிருந்தால் குருட்டுத்தனம், நடைமுறையற்ற கொள்கை மலட்டுத்தனம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான். அதனால் கருத்தியல் போராட்டம் ஒன்று தேவையாக இருக்குது, களப்போராட்டம் ஒன்று தேவையாக இருக்குது. கருத்தியல் போராட்டத்தையும் களப்போராட்டத்தையும் ஒன்றாக செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம எல்லாருமே ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் வந்து கருத்தியல் தலைவர் என்பது திரை பிம்பங்களிலிருந்து வராது. கருத்தியல் தலைவர் என்பது களத்திலிருந்து செழுமைப்படும் தத்துவம் தான் கருத்தியல் தலைவராக வரும். திடீரென்று தோன்றிலாம் கருத்தியல் தலைவராக ஒருத்தர் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தலைவராக தான் நான் திருமாவை இங்கு பார்க்கிறேன். இது எல்லாத்தையும் என்னென்னா, அவருடைய பார்வையில் நான் முக்கியமாக பார்க்க, நான் சொல்கிற அம்பேத்கர், பெரியாரியம் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த பார்வை. இந்த பார்வையோடு ஒரு அணியை கட்டுகிறோம். அந்த அணியிலிருந்து பிரிப்பதற்காக இன்று இருக்கும் பெரிய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், என்னுடைய சமூகம், அவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி உடைப்பதற்கான ஒரு இது என்னென்னா, இவர் அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க, இது உடஞ்சிரும், அது உடஞ்சிரும், இவங்களை கனவு எல்லாமே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, மத்தியில் வந்து ஒரு பாசிசம் என்பது இருக்கும் வரை இந்த அணி உடையாது. அதுக்காக நான் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நம்முடைய கருத்தியல் போராட்டத்துக்கான ஒரு பெரும் ஆயுதமாகத்தான் நம்முடைய டெல்டும்டே அவர்கள் வந்து நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதை அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்பேத்கரை பற்றி ஒரு உருவ வழிபாடு, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த சிலை நமக்கு முக்கியம். ஆனால் அந்த கொள்கைகளை நம்ம வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், எப்படி மார்க்ஸ் என்ன சொல்லுவார்னா, ஒரு கொள்கை மக்களின் சிந்தனையை கப்பி பிடிக்கும் போது அது வந்து சக்தியாக மாறிவிடுகிறது. அந்த வேலையை தான் நம்மளாம் பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.